மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட கால வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கா பிரபஞ்சத்துக்கும் பரமரிஷி பதர்ஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க மகாஜா பாபாஜி அறக்கட்டளைக்கும் பிரணிகா சாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகே. எஸ். ஓகே, துளசிதளம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தர்மத்தை பத்தி பார்த்தோம். என்னென்ன தர்மங்கள்லாம் மெயினா அப்படின்னா 3 தர்மங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். உடல் தர்மம், அப்புறமா ஆன்மீக தர்மம், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா வர தர்மம் சொல்லிட்டு நம்மளுடைய உடம்ப பார்த்துக்கிறது, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் 3வது என்ன பரதர்மம், மற்றவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது. இந்த 3 தர்மத்தையும் நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குணங்கள் மெயினா என்னென்ன குணங்கள்லாம் பார்த்தோம். தமோ குணம், ரஜோ குணம், சாத்வீக குணம், சுத்த சாத்வீக குணம், நிர்வீக குணம். சரியா? சார் நிர்குணம் நிர்குணம். சோ இந்த மாதிரி குணங்கள் பார்த்தோம். தமோ குணம் அப்படின்னா என்ன, சோம்பேறித்தனமா இருக்கிறது, நமக்காக மட்டுமே இருக்கிறது. சோ நம்ம வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நமக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்றது தமோ குணம். அப்புறம் ரஜோ குணம் அப்படிங்கிறது புகழுக்காகவும் அப்ப எதுக்காக வாழ்றது, தான் அப்படிங்கிற அகங்காரத்துல நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, சோ நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூட அதுக்கு ரெடியா இருப்பாங்க அவங்க. சோ ராவணன் நம்ம சொன்னோம்ல. சோ தமோ குணத்துக்கு கும்பகர்ணன்னா, ரஜோ குணத்துக்கு ராவணன் நம்ம சொன்னோம். சோ அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம், நம்மளுடைய சாத்விக குணத்துக்கு விபீஷ்ணன். இது அதுக்கு அடுத்த நிலையில வருது, மத்தவங்களை ஹர்ட் பண்ணாதது, தர்மம் அதர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது. சோ ரஜோகுணத்துல இருக்கவங்க தர்மத்துல இருக்க மாட்டாங்க, பட் இங்க இருக்கவங்க தர்மம் அதர்மம் தெரிஞ்சுக்கிட்டு தர்ம பாதைக்கு நம்ம போவோம். சோ சாத்விக குணத்துக்கு விபீஷ்ணன். சுத்த சாத்விக குணம் அன்மன். சோ அவர் அதுக்கு அடுத்த நிலை, நிர்குணத்துக்கும் சாத்விக குணத்துக்கும் தாண்டி ஒரு அடுத்த நிலை. சோ அவங்க இன்னும் ரொம்ப நல்லா என்ன செய்வாங்க, ஒரு அந்த ஈஸ்வர பிரணிதானம் எல்லாமே நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், அனுமர் ராமருடைய அப்படியே ஒரு தீவிரமான பக்தர் சொல்லிட்டேன். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நிர்குணம் ராமருடைய இது. என்ன அப்படின்னா எந்த குணங்களுமே இல்லாதவங்க, எல்லாமே எப்பவுமே சமநிலையில இருக்காங்க. சோ இது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எந்த குணத்துல இருக்கோம், நம்மளா எப்படி நம்ம செதுக்கிக்கணும், அடுத்தடுத்த குணத்துக்கு நம்ம எப்படி மாறணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில தான் மாஸ்டர்ஸ் இருக்கு. சோ இதைதான் நம்ம நேற்று பார்த்தோம் மெயினா. இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னும் நல்லா என்ன சொல்லலாம், அந்த யோகங்களை பத்தி நான் அதுல நேற்று சொன்னேன். ஆனா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த யோகங்களை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். என்னென்ன யோகம்லாம் இருக்கு, பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். ஒரு 4 விதமான யோகம் இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம அம்சாத்மாக்கள், நம்ம எல்லாமே யாரு, ஜீவாத்மாக்கள், அம்சாத்மாக்கள் நம்ம தான். சோ நம்ம ஒவ்வொருத்தருமே எல்லாருமே இதை தாண்டிதான் படிப்படிப்படியா தாண்டிதான் நம்ம வரணும். ஒவ்வொரு யுகத்திலையும் நம்ம எல்லாமே எல்லா இதையும் இந்த பரிணாம வளர்ச்சியில எல்லா யோகத்தையும் தாண்டி நம்ம இப்ப மேல எங்க வந்திருக்கோம், தியான யோகத்துக்கு வந்திருக்கோம். சோ நம்ம எல்லாருக்குமே இது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில இது எல்லாமே கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். முதல்ல என்ன அப்படின்னா பக்தி யோகம். பக்தி யோகம்னா நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம நார்மலா என்ன செய்யறது, கோவிலுக்கு போறது, கடவுள் எங்கேயோ இருக்காரு, இந்த சிலையில இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் இது பண்றது, அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றது, அப்புறம் நிறைய விரதம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நம்ம பண்றோம். அப்புறமா தீர்த்த யாத்திரை போறது, நிறைய கோவில் குளத்துக்கு போறது, அப்படின்னு நிறைய பண்றோம். சோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது பக்தி யோகம். சோ அதை பண்ண பண்ண எது அழியும் சொல்லியிருக்காங்க, தமோ குணம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்மயோகம் அப்படிங்கிறது செயல். கர்மாம்பு செயல்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா யோக அதான பார்த்தோம் நம்ம, சுவாதியாய ஈஸ்வர பிரணிதான கிரியா யோகா. அதாவது டெய்லி நம்ம என்ன 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 பண்ணணும், சோ இந்த கரெக்டான செயல் பண்ணணும். என்னென்ன செயல் தர்மம் எதோ அதர்மம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த செயலை கரெக்டா பண்ணும்போது என்ன ஆகும்னா ரஜோகுணம் நம்மளுக்கு மாறும், அதுக்கப்புறம் அழியும். ஓகே. அதுக்கப்புறம் ஞான யோகத்தால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாத்விக குணம் மேலோங்கும். விபீஷ்ணன் சொல்றோம், ரஜோகுணத்துல நம்ம என்ன ஆகுறோம்னா கர்ம நேரம் தெரியறது இல்லை. ஆனா என்ன அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் கரெக்டா செயல் பண்றோம், ரைட்? இப்ப ராவணன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தர்ம அர்த்தர்மம் அப்படிங்கறத அவர் ஃபாலோ பண்ணல. ஆனா அவர் பாருங்க செயல் இருக்கு, ஒரு நாட்டை நல்லா நிர்மாணிச்சாரு, நிறைய பண்ணாரு. ஓகேயா? அவர் செயல்கள்லாம் இருந்துச்சு, ரைட்டா? கர்மாங்கிறத கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தார்.
ஸோ நம்ம செயல் நல்லதோ கெட்டதோ நம்ம செயல் பண்ணதான் நம்மளுக்கு வந்து அந்த ரஜோகுணம்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அழியும். சும்மாவே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டா என்ன கதை. ஸோ ஏதாவது ஒண்ணு செய்யணும், நல்லதோ கெட்டதோ ஒண்ணு செஞ்சு செயலெல்லாம் செய்யதான் நம்ம அடுத்தடுத்த குணத்துக்கு நம்ம மாறுவோம். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னா ஞான யோகம். ஞான யோகம்னா நம்ம பண்ணிட்டு இருக்க புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறது, நிறைய விஷயங்கள்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு குருக்கிட்ட போயிட்டு கத்துக்கிறது வந்து நிறைய நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஞானம் வளரும் போது சாத்வீக குணம் மேலோங்கும். விபீஷ்ணனை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து தியான யோகத்துக்கு வரும்போது நம்ம எங்க வந்துருவோம் அப்படின்னா நம்ம இதை தாண்டி ஓகே, அதாவது சாத்வீக குணத்துல இருந்து நிர்குணத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிர்குணம்னாலே நம்ம பரமாத்மாவா மாறக்கூடிய தன்மை உடையவங்க, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறவங்க, எல்லாத்துக்கிட்டையும் கருணை காட்டுறவங்க, அவங்கதான் நிர்குணத்துல இருக்கிறவங்க. சோ எல்லாரையுமே ஈக்குவலா பாக்குறவங்க, ஒன்னஸ் கான்செப்ட்ல இருக்கிறவங்க அவங்கதான். சோ பக்தி யோகாங்கிறது ஜஸ்ட் ஒரு அடிப்படை தான். ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி தான் மாஸ்டர். எப்பவுமே நான் எல்கேஜி யூகேஜி தான் படிப்பேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போக மாட்டேன், 12th படிக்க மாட்டேன், காலேஜுக்குலாம் போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சோ அதனால என்ன பண்ணணும்னா எல்கேஜி யூகேஜி படிச்சாலும் அதுல இருந்து ஓகே இதுக்கப்புறமா நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும் நம்ம போகணும். அது ரொம்ப ஈஸியா இருக்கு, யாரையோ போய் ஒருத்தங்களை போய் கும்பிடுறோம், எங்கேயோ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அதுல எல்கேஜி யூகேஜில என்ன செய்யக்கூடாது. எல்கேஜி யூகேஜி ஈஸி தான் காலேஜ் எல்லாம் படிக்கிறதை விட, அதுக்காக அதுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் கர்மயோகம்ங்கிறது ஒரு ஸ்கூல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் சரி. அப்ப அவங்க ஸ்கூல் லெவல்ல முடிச்சோடனே கண்டிப்பா அடுத்து காலேஜ் லெவலுக்கு என்ன செய்யணும், வரணும். ஞான யோகம்ங்கிறது ஒரு பதின்பருவத்துல இருக்கிறது. ஓகே, ஒரு 12th அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி. சோ அப்ப அதுல இருக்கிறவங்க அந்த பாலா நம்ம ஆன்மாவோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா அந்த பாலான்மா, சிசு ஆன்மா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யூத் அந்த இளமை ஆன்மா இருக்கிறது, அது அப்புறமா மெச்சூரிட்டி ஆன்மா, ஓல்டு ஆன்மா எல்லாம் மாறுது இல்ல. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்றோம். லாஸ்ட்ல வந்து இந்த முதுமையான நிலையில நம்ம எங்க இது வரோம், ஒரு காலேஜ் பிஹெச்டி ஸ்டேஜ் எம்எஸ்சி இதெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் என்ன அப்படின்னா ஞான யோகா. சோ அப்ப வந்து எம்எஸ்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறமா பிஹெச்டி பண்றது என்ன அப்படின்னா தியான யோகா. சோ நம்ம கண்டிப்பா நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொன்றையும் நம்ம தாண்டிதான் வந்துட்டு இருக்கோம். சோ நம்ம ஏற்கனவே இருந்திருப்போம், பக்தி யோகாலாம் முடிச்சு, கர்ம யோகாலாம் முடிச்சு, நம்ம அடுத்து என்ன செஞ்சிருக்கோம், யான யோகாலாம் முடிச்சு இப்போ தியான யோகாலாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பா ஓல்டு சோல தான் நம்ம எல்லாருமே இருப்போம் மாஸ்டர்ஸ். அதனால நம்ம கடமை இப்ப நம்ம தர்மம் என்ன, தியானத்தை எல்லாத்துக்கும் பரப்பணும். இப்ப நம்மளும் சின்ன பிள்ளைங்க மாதிரி காலேஜ் எல்கேஜி படிக்கிற மாதிரி கோயிலுக்கு போறது அது இதை ஃபாலோ பண்றதுன்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் மெச்சூரிட்டி, அதான் சொல்றேன், நம்ம படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போன அப்புறம் எல்கேஜி யூகேஜி படிக்கவா போவோம். சோ நம்ம வந்து எப்படி எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப நம்ம ஆன்மா ஸ்டேட்ல இங்க வந்துட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பா நம்ம அதை வந்து என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். சோ இதுதான் தியானம் தான் கடைசி அப்படி சொல்லியிருக்காங்க, அத்தியாயம் சொல்லியிருக்காங்க. தியானத்தினால்தான் ஞானம், ஞானத்தினாலதான் முக்தி. இதை நம்ம டெய்லி சொல்லிக்கிற வேண்டியதுதான். தியானம் பண்ணா மட்டும்தான் ஞானம் கிடைக்கும், ஞானம் இருந்தா மட்டும்தான் முக்தி கிடைக்கும். ஓகே, சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் தான், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பக்தி யோகால இருந்து கர்ம யோகால வந்து அதுக்கடுத்து இங்க வந்துடுறோம், ஞான யோகாவுக்கு வந்து தியான யோகாவுக்கு வந்து அப்புறமா முக்தி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஒரே இதுல தேங்க கூடாது, அவ்வளவுதான். எதுல வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்து அடுத்து படிப்படியா மேல் நோக்கி நம்ம என்ன செய்யணும், போகணும். சரியா, கம்போர்ட் சோன் சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்க கூடாது, உட்கார்ந்துக்க கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூட பக்தி அப்படிங்கறத சார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், அப்பதான் சொன்னேன், குழந்தை நிலையில வந்து வருமா ரெண்டு விதமான பக்தி. ஒண்ணு குழந்தை நிலையில வருது, இன்னொன்னு ஹையஸ்ட் ஸ்டேட்ல நம்ம ஓல்டு சோல்லா மாறுறோம் பாத்தீங்களா, இன்ஃபினிட்டி ஸ்டோர்லாம் வருது இல்ல, விரிவடைந்து அந்த மாதிரி ஸ்டேட்ல நம்மளுக்கு ஒரு வாட்டிக்கு வரும். அதாவது முதல்ல வர்றது சும்மா பக்தி, நான் இப்ப சொல்றோம்ல, கோவிலுக்கு போறது, அபிஷேகம் இது பண்றது, விரதம் இருக்கிறது, ஸ்லோகத்தை சொல்றது, அவருடைய ராமஜெயம் எழுதுவோம்னு சொல்லி எழுதுறது. சோ இந்த மாதிரி நிறைய தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலா போறது. சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து சாதா முதல்ல இருக்கிற மூட பக்தின்னு சொல்றாங்க சார். இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வராது, முக்தி வர சான்ஸே கிடையாது. நமக்கான என்ன அப்படின்னா தமோ குணம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தமோ குணம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல பெனிஃபிட்டே தவிர நம்மளுக்கு முக்தி மோட்சம் அப்படிங்கிறது அந்த இதுல கிடைக்காது. இன்னொன்னு லாஸ்ட்ல இன்னொரு பக்தி சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா தமோ, ஓகே, இன்னொன்னு வந்து லாஸ்ட் ஆயுஸ். அவங்க வந்து என்ன அப்படின்னா மூடபக்தி மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ வந்து அது வந்து எப்போ வரும் அப்படின்னா மாஸ்டர்ஸ்,
நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்டேட்ல, அதாவது கடவுள் வந்து எங்கேயுமே நிறைஞ்சிட்டு இருக்காரு, நாம தான் கடவுள், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற ஒன்னஸ் கான்செப்ட்ல நம்ம எப்போ வரோமோ அப்ப இருக்கிற பக்தி அப்படிதான். அதுதான் கரெக்டான பக்தி அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அப்படி கடவுளோட தன்மையாவே மாறுறது. இப்ப நாயன்மார்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அது பக்தியோட இதுதான். ஏன்னா பக்தியில இருந்து அவங்க வந்து மோட்சத்துக்கு எல்லாம் போயிருக்காங்க, முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பக்தி எப்படி இருக்குது, நம்மள மாதிரியா இருக்குது. நம்ம வந்து ஒரு நகத்தை வெட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கவலைப்படுவோம், முடிய மட்டும்தான் வேணா அது கொடுக்க 1008 யோசிப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருமே நாயன்மார்கள் வந்து ஒரு தெய்வத்தன்மையுடையவங்க, தெய்வமாகவே வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம். சோ அப்ப அவங்க வந்து அவங்களுடைய டோட்டலா லைஃப் ஃபுல்லா வந்து எதுக்காக டெடிகேட் பண்ணாங்க, சிவபெருமானுக்காகவே டெடிகேட் பண்ணாங்க. சோ அப்ப அந்த இறைத்தன்மையை அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணாங்க. நான் வேற அவ வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்காக எல்லாத்தையுமே அவங்க வந்து கொடுக்க ரெடியா இருக்கும்போது அந்த கடவுள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சரணாகதி தத்துவத்துல இருந்தாங்க பார்த்தோம். சோ அந்த கடவுளும் நம்மளும் வேற இல்லை அப்படிங்கிறத இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த முக்தி கிடைச்சிச்சு. சோ அந்த மாதிரி ஃபைனலா இருக்கிறது அதுதான் கரெக்டான ஒரு பக்தி அப்படிங்கறத சொல்றாங்க. நார்மலே பக்தி யோகா அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். ஓகே, அதாவது இங்க சொல்லியிருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைத்தன்மையில இருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகணும். சரி ரைட்டு, இந்த சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு எல்லாமே நிறைய பண்றோம், அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு தெரியுது, ஒரு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, எப்பா இதோட ஹையர் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்குப்பா, அப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்லும் போது உடனே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்து அடுத்த மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்ஸ். அதனால இவங்களை வந்து முதல்ல சொல்றவங்க பக்தி ரோஹி தான் சொல்றாங்க சார். வந்து இவங்கள பக்தி யோகி கிடையாது. ரோஹி யோகி போகி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரோஹினா எது ஒரு வியாதிக்காரங்க தான் ரோஹி மாஸ்டர்ஸ். சோ அப்ப பக்தி யோகி அப்படின்னா, பக்தி ரோஹினா ஜஸ்ட் ஒரு வியாதி மாதிரி தான். அவங்களுக்கு பக்தியை வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி யோகிங்கிறது தான் நம்ம சொல்ற நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ அவங்க எல்லாம் சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மிஸ்டர்ஸ். ஓகேயா? அப்போ வந்து இதனால என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைங்களே சொல்லுவோம்ல, இப்ப நம்ம வளர வளர அவங்க வந்து மாறலன்னு என்ன சொல்லுவாங்க, பாரு வயசுக்கு ஏத்தாப்புல பாரு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறோம்ல. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஆன்மா ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல கண்டிப்பா மாறணும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வாழ்க்கையே அமைச்சுக்கணும். நம்ம சோல் பார்த்து நம்ம எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்ம அடுத்தடுத்து வளர முடியும் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பக்தி யோகம் அப்படிங்கறத மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதான் நான் இப்ப சொன்னதுதான். முதல்ல இருக்கிறது மூட பக்தி, அதாவது குழந்தை ஆன்மாவா இருக்கும்போது உள்ள பக்தி. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பக்தி யோகம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படித்தான் சொன்னேன். பரிணாம வளர்ச்சியில லாஸ்ட்ல வரக்கூடியதுதான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அப்படிங்கிற அகந்தை எதுவுமே இல்லாம இருக்கணும். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது அவங்க வாழ்க்கை வரலாறு ஸ்டோரிங்கிறத விட அவங்க வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்க வந்து அந்த நான் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கவே மாட்டாங்க. ஓகேயா? கடவுள் ரைட், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒரு இதை எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கான ஒரு சோல் பாத்து எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மக்கள் பணியில இருப்பாங்க. சோ கடவுள் பணி மட்டும் இல்ல மக்களுக்காகவும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. சோ அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க லைஃபை டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த இடத்துல அவங்க நான் அப்படிங்கிற இதுல இருக்கவே மாட்டாங்க. சோ அதுதான் கடைசி நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூன்யமான நிலை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சத்திய பக்தி, அதாவது சரியான பக்தி. சோ அதனால பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பயிற்சி கிடையாது, ஒரு சித்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மாறுறது, நான் வந்து அப்படியே கடவுள் தன்மைக்கு மாறுறது, நான் அப்படியே வந்து என்னது சரணாகதி தத்துவத்துக்குள்ள மாறுறது. சோ அந்த மாதிரி மாறுறது தான் என்ன அப்படின்னா பக்தி யோகம். ஓகேயா? சோ நம்ம இப்ப நம்மளை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன கிடையாது அப்படின்னா பக்தி யோகம் கிடையாது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சோ இப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தி யோகம்னா என்ன. சோ அது எப்ப எந்த நிலையில வரும், எந்த மாதிரி ரெண்டு டைப்பான இது இருக்கு. ஒண்ணு வந்து மூட பக்தி, இன்னொன்னு சரியான பக்தி அல்லது என்னது சத்திய பக்தி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுதான் நம்மளுக்கு அந்த நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தர்மம், வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்காங்க. தர்மம்னாலே கடமை தான். சோ ரெண்டு விஷயம், வர்ணம் ஆசிரமம்.
இது ரெண்டும் இருக்கு. வர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆறா அப்படின்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நேரத்தையே சொன்னேன். வர்ணாசிரமம் சொல்லிட்டு அந்த மனு அது என்ன மனு ஒரு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க. மனு அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல், ரைட்? அதுலதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்னன்னா எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதி அந்த மாதிரி பிறப்பு அந்த ஓரியன்டட் கிடையாது. நம்மளுடைய ஜீவகாந்தம் நம்மளை சுத்தி இருக்க அந்த ஆறா, அந்த ஆறாவோடைய தன்மை எப்படி இருக்கு, நம்மளுக்கு நல்லா இருக்கா, விரிவடைஞ்சு இருக்கா, ரொம்ப இல்ல ஏதோ இருக்கா. சோ நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம சோல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய ஆறா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம ரொம்ப அந்த அரிஷ்டவர்க்காரெல்லாம் இருந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு அப்படிலாம் இருந்தோம்னா நம்மளுடைய ஆறா அப்படிலாம் விரிவடைஞ்சு இருக்காது. ஓகேங்களா? நம்ம புத்தருடைய ஆறாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதான் 3 கிலோமீட்டர் தாண்டி ஆறா மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அவர் எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து நடந்து வரும்போதே மத்தவங்களுக்கு அது என்ன செய்யும், அவர் வர்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த எனர்ஜி பரப்பப்படும். அதனாலதான் அவங்க ஈஸியா மத்தவங்களை அட்ராக்ட் பண்றாங்க. சோ அந்த ஆறா நம்ம எவ்வளவு எவ்வளவு சர்வீஸ் பண்றோம், எவ்வளவு எவ்வளவு கருணையோட இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகும் மாஸ்டர்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஞானம் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த ஆறாவோட எக்ஸ்பேண்ட் ஆக ஆக நம்மளால ஈஸியா மத்தவங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான். சோ அதுதான் ஆறா. அது இதை அந்த நம்ம அதே மாதிரி கடமை அப்படிங்கிறது நம்மளுடைய ஞான அஜ்ஞானத்தை பொறுத்து இருக்கு. நான் அஜ்ஞானியா இருந்தா என் கடமை அதுக்கேத்தாப்புல இருக்கும். அப்பதான் சொன்னேன், நம்மலாம் ஞானி, அந்த ஞானத்தை தேடும் போது நம்ம கடமைங்கிறது வேற. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆசிரமம் அப்படின்னா வீடு, அதாவது தேகமே நம்மளுடைய நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதை பொறுத்துலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா, ஒண்ணு ஆன்மாவோட ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு. இன்னொன்னு நம்மளோட உடம்பு, நம்மளோட வயசு, நம்ம எவ்வளவு செய்ய முடியும் அது எல்லாத்தையுமே பொறுத்தது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எந்த வயசுல இருக்கோம், எந்த மாதிரி பொறுப்புல இருக்கோம், நம்மளுடைய ஞானம் எவ்வளோ, அஞ்ஞானம் எவ்வளோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தர்மத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா பண்ணணும். ஓகேயா? சோ மத்தவங்க அப்படி இருக்காங்கிறதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்படி இருக்கோம், நம்ம அப்படி தர்மம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அஞ்ஞானிகள் அவங்களுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றாங்க சார். அப்போ வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது நத்திங் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆறா, சோ நம்மளுடைய ஸ்டோல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சியும், நம்ம வயசு, நம்ம உடம்பு, நம்மளுடைய ஹெல்த் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் நம்மளுடைய தர்மம் அமையும். அந்த தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சோ வர்ணம்னா நிறம், அதாவது வர்ணம்னா என்ன அப்படின்னா ஆறா. ஆறா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சம்சாரத்தை பத்தி பேசுறாங்க. சம்சாரம்னா என்னது, குடும்பம் தானே. சோ சம்சாரமே நிர்வாணம். இதை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். சம்சாரிக்கு தோல்வியே கிடையாது, அதே மாதிரி சன்னியாசிக்கு வெற்றி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னதான் நம்ம நம்ம படிச்சிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே. ஒரு பார்வதினா பரமேஸ்வரர் பார்வதி சேர்த்துதான் நம்ம பார்த்திருக்கோம். சரஸ்வதி பிரம்மா லட்சுமி நாராயணா, இந்த மாதிரி நம்மளுடைய இப்ப இந்து மதத்துல பாத்தீங்கன்னா கடவுள் ரெண்டையும் ஜோடி ஜோடியா தான் நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி. சோ கண்டிப்பா அவங்க எல்லாம் சம்சார யோகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ அதனால அதை பத்தி நம்ம உயர்வா நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இல்லறத்தை விட்டு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, துறவரத்துக்கு போகக்கூடாது. இல்லறத்துல இருந்துகிட்டே தான் என்ன செய்யணும், நம்ம துறவரத்தை சரி இல்லறத்துல இருந்துகிட்டே தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நிர்வாணம், அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர வீட்டை விட்டுட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, ஓடி போக கூடாது. அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, பிரச்சனைகள் என்பவை நமக்கு சவால்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே பிரச்சனைன்னு சொல்லாம அது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து என்ன செய்யணும், வெளியில வரணும். ஏன்னா சவால் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், உழைக்கவே செய்யும். நம்மளுக்கு எந்த சவாலுமே இல்லாம நம்ம எப்படி இருப்போம், ஹாப்பியா நம்ம பாட்டு எதுவுமே இல்லாம சோம்பேறித்தனமா இருப்போம். உழைப்பு இருந்தா தானே உயர முடியும், உழைக்காம இருந்தா முன்னேற முடியாது. சோ உழைப்பு அப்படிதான் முன்னேற்றத்தை கொடுக்கும்ங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை தான் இயற்கையான வாழ்க்கைன்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ குடும்ப வாழ்க்கையில தான் கண்டிப்பா நம்மளால மோட்சம்ங்கிறத ஈஸியா அடைய முடியும். சோ இல்லறத்துலதான் நிர்வாணம்ங்கிறது கிடைக்குது. சம்சாரமே நிர்வாணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. துறவற வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அப்ப இயற்கையோட கூடிய வாழ்க்கை வாழுது என்ன அப்படின்னா இல்லற வாழ்க்கை தான். ஆனா எப்படி இருக்கணும், சம்சாரத்துல இருந்து கொண்டே என்ன செய்யணும்,
பற்று விட்டுட்டு சன்னியாசி மாதிரி வாழணும். அதுதான் சொல்லணும். சம்சாரத்துல நிர்வாணம், தாமரையிலே தண்ணி போல. சோ அப்ப என்ன எப்படி இருக்கணும்? தண்ணியில தாமரையில எப்படி இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒட்டு ஒட்டாம இருக்கிறது. இந்த இதுல இருந்துகிட்டே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு துறவரவாசி எப்படி இருக்காரோ அத மாதிரி இல்லறத்துல நம்ம இருக்கணும். மற்றபடி இல்லறத்தை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடிட்டு போக கூடாது. ஏன்னா இல்லறத்துலதான் ஈஸியா நம்மளால மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம சொன்னோம். கடவுளர்களை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு அவங்கவுங்க இந்த கப்பலா தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவங்கவுங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா சம்சாரத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லற தர்மம் நமக்கான தர்மம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா சந்நியாசம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சந்நியாசம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை, பிள்ளைங்களை, ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு இல்ல அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுட்டு போறது கிடையாது. அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்பக் பிளஸ் நியாசம் சொல்லியிருக்காங்க. சந்நியாசம் அப்படின்னா சம்பக் பிளஸ் நியாசம். அதாவது சம்யக் அப்படின்னா சரியானவை, நியாசம்னா விடுறது அப்படின்னு அர்த்தம். சரியானதை, அதாவது தேவையில்லாததை என்ன செய்யணும்? எதெல்லாம் விடணுமோ அதை விடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். அப்ப எதெல்லாம் தியாகம் பண்ணணுமோ அதெல்லாம் தியாகம் பண்ணாலே அதுதான் என்ன அப்படின்னா சந்நியாசம். இப்ப சொன்னேன், சம்சாரத்துல சந்நியாசமா இருக்கணும். அப்போ ஒரு சம்சாரத்துக்குள்ள இருந்துகிட்டே, ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். எதெல்லாம் தியாகம் பண்ணணும்? நான் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லுவோம்ல, இப்ப நான் இதுதான்ப்பா, எனக்கு இப்படிதான்ப்பா பண்ண முடியும், நான் வந்து இதுதான்ப்பா படிச்சிருக்கேன், நான் இப்படிதான், என்னோட குடும்ப சூழல் இப்படிதான்ப்பா, நான் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல், நான் வந்து என்னோட இது இப்படி அப்படி எல்லாம் என்னோட அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவோம்? நான் இவ்வளவுதான். அதே மாதிரிதான் நான் இப்படிதான், அதான் சொல்ல இவ்வளவுதான்ப்பா நான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல விட்டுறணும். அதே மாதிரி நான் வேறு நீ வேறு என்பதை, நான் வேறு நீ வேறு, எல்லாருமே ஒன்னஸ் தான், ஒரே ஒரு உணர்வு நிலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வரணும். இது என்னுடையது அப்படிங்கிறத விட்டுட்டு வெளியில வரணும். இதெல்லாம் தான் துறக்கணுமே தவிர நம்மளுடைய குடும்பத்தை இல்லை அப்படிங்கிறத வந்து பத்ரி சார் சொல்றாங்க நமக்கு. அப்ப எதெல்லாம் விடணும்? நான் இவ்வளவுதான், நான் இதுதான், இது என்னுடையது, நீ வேறு நான் வேறு, இந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ல இருந்துட்டே இருக்கோம். சோ இதைத்தான் என்ன செய்யணும்? நம்ம விடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் அப்படிங்கிறது மிதமீறி இருந்தா அதுதான் பற்றுதல்னு சொல்றாங்க. இப்படிதானே நம்ம சொல்லி சொல்லி சொல்லிதானே நான் எனக்கு இந்த வீடு இருக்கு, நான் இந்த வீடு கட்டினேன், நான் இந்த மாதிரி வேலை செய்யறேன், நான் மாசம் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி 2 பசங்க இருக்காங்க, நான் வந்து இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு அத்தனை இது இருக்கு, எல்லாம் சொல்றோம். நான் பெரிய இது நான் எப்படி சொல்றது, இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து இவ்வளவு ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி, நான் வந்து இது, நான் அது அப்படின்னு நம்மளா என்ன நம்ம சொல்லிக்கிறோம். அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பற்றுதல். அது மிதமிஞ்சி இருக்கிறது தான் பற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமுதாயம் என்பது ஒரு தேவையான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சமுதாயம் வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்திற்கு அது எல்லா விதமான ஹெல்ப் நமக்கு பண்ணுது. ஆனா சமுதாயத்தோட நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? இப்பதான் சொல்லியிருக்காங்க, தாமரை இலை தண்ணீர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பற்றுதல் கூடவே கூடாது, அது வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனைத்து விதமான பற்றுகளை விடுறதுதான் மாஸ்டர் சந்நியாசம். இப்ப சந்நியாசம்னா என்னது? பற்றுகளை விடணுமே தவிர குடும்பத்தை விடுறது கிடையாது, நம்ம பொறுப்புகளை விடுறது கிடையாது. என்னால வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆனா என்ன அப்படின்னா நம்ம பற்றுதலை விடணுமே தவிர நம்மளுடைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிய கிடையாது மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? சோ அப்போ அனைத்து பற்றுகளையும் விடுறதுதான் என்ன அப்படின்னா சரியான சந்நியாசம். இப்ப நம்ம கிரகஸ்தாசிரமத்தை பத்தி சொல்லியிருக்காங்க சார். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம், இந்த 4 விதமான ஆசிரமங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதி, அதான் சொன்னேன், மனுஸ்மிருதியில சொல்லியிருக்காங்க. இதுல பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் அவங்களுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம்லாம் கொடுத்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்றவங்க யாரு அப்படின்னா கிரகஸ்தர்கள் தான். கிரகஸ்தர்கள் தான் பணம் ஈட்டுறவங்க. சரியா? சோ அப்போ
கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த மனித உடலை வந்து உருவாக்குறவங்க கண்டிப்பா அப்படித்தான் கிரகசாஸ்திரத்துல இருக்கிறவங்க தான் இல்லறத்துல ஈடுபட்டு குழந்தைகள் எல்லாம் உருவாக்குறது. சோ அந்த மனுஷ உடல்களை அந்த உருவாக்குறவங்க கூட யாரு அப்படின்னா கிரகஸ்தர்கள் தான். அதனால கண்டிப்பா கிரகசாஸ்திரத்துல இருக்கும் போதே நமக்கு முக்தியை பெற்ற அதுதான் பயனுள்ள வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சம்சாரத்தில் நிர்வாணம். நம்ம எல்லாமே வந்து ஒரு இது எல்லாத்தையும் உருவாக்குறோம், எல்லாமே செய்யறோம், மத்தவங்களுக்கு வந்து பொருள் ஈட்டி கொடுக்குறோம், எல்லாமே பண்ணும்போது அதுலயே ஒரு வந்து ஒரு மோட்சத்தை நம்ம அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதுதான் கரெக்டான வழியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறமா பிரம்மச்சரியம்ங்கிறத திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. துறவரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். எதை துறக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற மிதமிஞ்சியே இருக்க பற்றுகளை தான் துறக்கணுமே தவிர பொறுப்புகளை துறக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க என்ன அப்படின்னா பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது என்ன அப்படின்னாங்க மாஸ்டர்ஸ், இதுதான் மனுஷ வாழ்வோட முதல் நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, பிரம்மச்சரிய ஆசிரமத்துலதான் முதல்ல எல்லாமே குருகுல கல்வி எல்லாமே கத்துட்டு இருப்பாங்கல்ல. சோ அது தன்னடக்க நிலை. அப்போ வந்து இதுல என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட சிறந்தது எப்போதுமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. எந்த செயலையுமே அளவுக்கு மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குறைவாகவும் செய்யக்கூடாது, கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மச்சரியம். சோ பிரம்மச்சரியம்ங்கிறது தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன அப்படின்னா நார்மலா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கரெக்டா பண்றதுதான், சரியா பண்றதுதான். ஓகே, அததான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வந்து அளவோட மிதமா இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். அதனால அதுக்கும் வேற இல்லற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாங்க. சோ எல்லாத்தையும் மிதமா கடைபிடிக்கிறது, எல்லாத்தையும் சரியான விதமா வாழ்றது, அதுதான் பிரம்மச்சரியம். சோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கலாம். கிரகஸ்த வாழ்க்கையில எப்படி இருக்கணும், துறவரம்னா என்ன, எதை துறக்கணும், அதே மாதிரி பிரம்மச்சரியம்னா என்ன. பிரம்மச்சரியம்னா மிதமான வாழ்க்கையை வாழ்றது, மிதமான சாப்பாடு, மிதமான தூக்கம், எல்லாமே என்னது நம்மளுக்கு மிதமான கோரிக்கைகள் எல்லாமே இருக்கும். கோரிக்கைகள் இல்லாம கிடையாது, வாழ்க்கையே இல்லை. அதுதானே, கோரிக்கை இல்லாம வாழ்க்கை இல்லை. அதனால மிதமான கோரிக்கை வந்து ரொம்ப நல்லது. அடுத்த டாபிக் அதேதான் சார் சொல்றாங்க பாருங்க, கோரிக்கைகளை அடக்காதேன்னே சொல்லிட்டாங்க. பா, ஆசைப்படாமலாம் இருக்காதுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தர்மப்படியான கோரிக்கைகளையோ அதர்மப்படியான கோரிக்கைகளை எப்படி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆசை வந்து தர்மமாவும் இருக்கலாம், அதர்மமாவும் இருக்கலாம். இப்ப துரியோதனோட ஆசை எப்படி இருந்துச்சு? அதர்மமா இருந்துச்சு. ராவணனோட ஆசை எப்படி இருந்துச்சு? அதர்மமா இருந்துச்சு. ஆனா அது கூட தப்பு கிடையாது. அந்த சோல் ஸ்டேட்டுக்கு அதுதான் கரெக்ட். ஆனா அந்த கோரிக்கைகள் அப்படி இருக்க போய் தானே அவன் வந்து ஒரு விஷயம் கர்மா பண்ணி கர்மாவில இருந்து கத்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆசையே படாம இருந்தா எப்படி நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யாம வேன் உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே நடக்காது. சோ அதனால நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கர்மாவை பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். கர்மாக்களை செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அனுபவங்களை பெற முடியும். ஒரு கொலை கூட பண்ணலாம், கொலை பண்ணா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த எதுவுமே பண்ணாம கர்மா, எந்த கர்மாவுமே பண்ணாம எதுவுமே செய்யாம இருந்தா நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு லைஃப்ல முன்னேற்றமே இருக்காது. அப்ப கோரிக்கைகள் தான் நம்மளுக்கு அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மள்ட்ட வந்து என்ன செய்யாது அப்படின்னா கோரிக்கைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே. அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குமா சிஸ், நம்ம பார்த்திருக்கோம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல விட்டு போறவங்களுக்கு கிடைக்காது. ஆனா அடம் பிடிச்சி கேட்டு நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், கிடைக்கும். அதே மாதிரி அந்த கோரிக்கைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பலமா இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியுமே தவிர பலவீனமான கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ கோரிக்கைகள் மூலம் தான் எல்லாமே நம்ம வித்தைகள், கல்வி எல்லாமே கத்துக்க முடியும். அப்படித்தானே, ஆசை இருந்தா தானே எனக்கு மியூசிக் பாடணும்னு ஆசை இருந்தா தானே நான் பாட முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டா தானே பண்ண முடியும். கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா தானே கார் ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்ன அப்படின்னா நம்ம என்ன விருப்பப்பட்டா மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து என்ன செய்யும், நம்மளால அது பண்ண முடியும். ஓகே, அதுதான் கண்டிப்பா ஆசைப்பட வேண்டும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும், பெரிய பெரிய இதுக்கு போகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்ட மட்டும் தானே. பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கண்ட்ரி போய் சுத்தி பார்க்கணும், இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஆசைப்படும் போதுதான் அது நடக்கும். அதனால கோரிக்கைகளை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அழிக்கவோ அடக்கவோ கூடாது. கோரிக்கைகள் இல்லாமலும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு கோரிக்கைகள் இல்லை, ஆசைகள் இல்லை அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு அந்த முன்னேற்றமே இருக்காது. நல்லதோ கெட்டதோ ஆசை வந்து நல்ல ஆசையா இருந்தாலும் சரி, கெட்ட ஆசையா இருந்தாலும் சரி, தர்மப்படியா இருந்தாலும் அதர்மப்படியா இருந்தாலும்
கோரிக்கைகள் கண்டிப்பா வேணும் வேணும்னு சொல்றாங்க. ஏன்னா சோல் ஸ்டேட்டத்துக்கு ஏத்தாப்புல நம்மளோடது முதல்ல அதர்மத்துல இருந்துதான் நம்ம தர்ம வழிக்கு வரோம். எல்லாமே முதல்ல வந்த உடனே தர்மத்துக்கு நம்ம வந்துறது இல்ல. துரியோதனனா இருந்துதான் அடுத்த நிலைமைக்கு நம்ம மாற முடியும். ஓகே, அதை பார்த்த மாதிரி கும்பகர்ணனா இருந்து, அதுக்கப்புறம் ராவணனா இருந்து, அப்புறம் விபீஷணனா மாறி, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறோம், இவரு அனுமனா மாறி, அதுக்கப்புறம் தான் ராமனா மாற முடியுமே தவிர டைரக்டா அப்படிலாம் மாற முடியாது. அதனால கண்டிப்பா கோரிக்கைகள் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. கோரிக்கைகள் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. கோரிக்கைகள் இல்லாம வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. அதனால நீங்க ஒரு அதர்ம செயல் செய்யறாங்க ஒருத்தங்கன்னா கூட அவங்க மேல அந்த இடத்துல தப்பு இல்லை. அவங்க சோல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல பண்றாங்க. அதான் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அவங்க என்ன செய்வாங்க, முன்னேறுவாங்க. சோ கண்டிப்பா கோரிக்கைகள் அவசியம். கோரிக்கைகள் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது வித்தியாசமா பாருங்க. நம்ம கூட சொல்லுவோம் நாங்க ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. ஆசைப்படுறது தப்பே கிடையாது. பிறகு அது அதர்மமா இருந்தா கூட பரவாயில்லன்றாங்க. இப்ப ஆனா நம்மளோட இதுல வந்து அதர்மமா இருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டே இருக்கனால நான் அப்படி பண்ணவா மாஸ்டர்னு கேட்காதீங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டி சொல்லியாச்சு. நம்ம பிஹெச்டிக்குல வந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன பிள்ளை மாதிரி நான் அப்படி பண்ணட்டா இப்படி பண்ணட்டான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது வந்து சோல் ஸ்டேட்டஸ்ல கீழே இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணுமே தவிர நமக்கு இல்ல. ஓகேயா? சோ கண்டிப்பா கோரிக்கைகள்ங்கிறது ரொம்ப 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 அவசியம் மாஸ்டர்ஸ். ஓகேயா? ஓகே, ஒரு ரெண்டு இது முடிச்சுக்கலாம். அதர்ம காரியங்கள் கர்மாக்கள்னு சொல்றாங்க. அதர்ம காரியங்கள் கூட நம்ம கர்மாக்கள் கூட நம்ம பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுதான். சோ ஏதாவது நம்மளுக்கு ஒரு விபரீதமா தோணுனா கூட செஞ்சிடணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும். சோ கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றாம மூச்சு தடையிட மாஸ்டர் என்ன சொல்லுவோம்ல, நம்மளுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு வேணும் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்கலைன்னா அடுத்தடுத்து பிறந்துகிட்டே தான் இருப்போமா, சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, உனக்கு ஆசை ஒண்ணு வந்துச்சா அதை வந்து நிறைவேற்றிரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அது ஆசைக்காண்டி மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருப்போம், நம்ம பிறந்துட்டு இருப்போம். அதுதான் சொல்லியிருக்காங்க. காமிக்காணி வாடு மோட்ச காமிக்காடு. அதாவது கோரிக்கைகளை தீர்த்துக்கொள்ள நினைப்பவன் அவன் கெட்ட கர்மங்கள் செய்பவனாக இருந்தாலும் அதை செய்து அதிலிருந்து படிப்படியாக பாடங்களை கற்றுக்கொள்வதால் குறுகிய காலத்தில் நல்ல கர்மா செய்பவனாக மாறுவான். அப்போ கோரிக்கைகள் வச்சு வச்சு செயலை செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறமா திருடுறேன் அப்படின்னா அது கூட ஒரு இதுதான், கோரிக்கை தான். சோ அப்போ அவனுக்கு திருடுறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா திருடுறது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா அதுல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த திருட்டு தொழில என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. சோ அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டா செய்யலாம், தப்பு கிடையாது. அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தோல்வி வருது. இப்போ ஒரு வேலை செய்யறோம், எனக்கு ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறேன், என்ன நிறைய ட்ரை பண்றேன். ஸோ அதே பெரிய விஷயம். ஸோ ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல அனுபவம் கிடைக்க 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 அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஞானம் வந்து கிடைச்சிடும். தர்மம் என்ன அதர்மம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் போது அந்த தண்டனையை அனுபவிப்போம். ஸோ 4 பேர் நம்மளை திட்டுவாங்க. எல்லாமே தெரிய 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 ஆமால இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு அனுபவ கல்வி மூலமா தான் நம்மளால ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியுமே தவிர கர்மாவே செய்யாம எதுவுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லணும்ல, நம்மளுடைய ஆன்மா ஸ்டேட்டஸ் வந்து பாலான்மாவா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நல்லது கெட்டதே தெரியாம இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணி தப்பு ட்ரையல் அண்ட் எரர் சொல்லுவோம்ல, எரர் எரர் இல்லாம எதுவுமே இல்லை. ஸோ தப்பு தப்பா பண்ணி 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 தான் நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யறது, கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆக முடியும். அதனால தோல்வியை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமோ குணத்தை வளர்த்துக்கிட்டு சோம்பேறித்தனமா படுத்து தூங்குறதை விட தப்பானதை செஞ்சா கூட பரவாயில்ல, செஞ்சு 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 என்ன செய்யலாம், ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால சொல்லுவாங்க வெற்றியே தோல்வியே வெற்றிக்கு என்ன செய்வாங்க அடிப்படை நம்ம சொல்லியிருப்போம்ல, 10 வாட்டி 10 வாட்டி தோல்வி அடைஞ்சா கூட அடுத்து நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர அந்த 10 வாட்டி கூட ட்ரை பண்ணாம வேன் உட்கார்ந்து இருந்தா நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே கிடைக்காது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கர்மாக்களை செய்யறவங்க தான் எப்பவுமே வெற்றி அடைவாங்க. பரமா சொல்றோம், துரியோதனோட ஸ்டேட்டஸ்ல ராவணனோட ஸ்டேட்டஸ்ல அவங்க செஞ்சது கரெக்ட், அவங்களுக்கு சொர்க்க பிராப்தி தான் கிடைச்சிச்சு, ரைட்டு தானே? ஏன்னா அவங்களுடைய சோல் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தாப்புல அவங்க என்ன செஞ்சாங்க, கர்மாக்களை பண்ணாங்க. அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய நிலையை வந்து என்ன செஞ்சாங்க, அடைஞ்சாங்க. அதுக்கடுத்து பிறக்கும் போது நல்ல நல்ல கர்மா நல்ல இதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா கண்டிப்பா செயலை செய்யணும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கர்மா கண்டிப்பா செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிறது தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது.
அதாவது மாதே சங்கோ சத்ம கர்மணி அப்படின்னா சோம்பலில மூழ்கி தமோ குணத்தை வளர்த்து செயல்களை செய்யாமல் யாரும் எப்பொழுதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பகவத்கீதையில கிருஷ்ணா. பாருங்க. சோ அதனால கர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லதோ கெட்டதோ செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. தர்மமோ அதர்மமோ செய்யுங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இதை முன்னேற்றிக்கோங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேயா? அப்புறமா இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. இவர் சொல்றாரு, எல்லா கீதையெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அச்சுதா உன்னோட அருளால என்னோட மோகமெல்லாம் மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவர் சொல்றாரு, அவங்க இப்பதான் சொல்றாங்க அவருக்கு இன்னும் மோகம் இருந்தது. அர்ஜுனன் வந்து பெரிய இவர் ஒரு ஞானி அவர். அப்ப அவர் உத்தம புருஷோத்தமர், சரி உத்தம புருஷன். அப்ப அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்ம இது இருந்துச்சு. ஆன்ம மோகம் சொல்லுவாங்க. மோகம் வந்து எல்லாத்துலயுமே நமக்கு இருக்கு. உடல்ல, மனம, புத்தி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு மோகம் எடுத்துக்கிறது. அது மாதிரி ஆன்மாவிலையும் நம்மளுக்கு அந்த ஒரு பற்று வரும் நம்மளுக்கு. பாருங்க, ஒவ்வொரு பற்றுல இருந்து நம்ம உடம்பாலேயோ மனத்தாலேயோ புத்தியாலேயோ எதுலையுமே நம்ம பற்று வைக்க கூடாது. சோ அந்த ஆன்மாவில் இருக்கிற பற்றாலதான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த பற்று வந்து கிருஷ்ணாவோட அவருடைய உபதேசத்துல அவருக்கு வந்து போச்சு. அதனால மோகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சகஜம்தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மோகத்துல சிக்காம, ஞானம் கிடைக்க கிடைக்க அந்த மோகத்துல சிக்காம நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்யணும், மேல ஏறணும், மேல வரணும். அப்போ ஒவ்வொரு மோகமும் இருக்கு. சோ ஆன்மீக மோகத்துல கூட நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, சிக்கிக்க கூடாது. ஆன்மீகம் தானே, அது பெருசு தானே அப்படிலாம் கிடையாது. அதுலயும் குரு மேல பற்று வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் குரு தான் பெரிய குரு, உங்க குருலாம் கிடையாது. என்னோட இதுதான் பெருசு, என்னோட ஆசிரமத்துலதான் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, உங்க இதுல கிடையாது அப்படின்னு நமக்கு சொன்னாலே நம்ம அந்த பற்றுல தானே இருக்கிறோம் நம்ம. சோ அப்படிலாம் கிடையாது. சோ எந்த இதுலயும் எந்த ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பற்றுல இருக்கக்கூடாது. சோ எந்த ஸ்டேஜ்லயும் பற்றுல இல்லாம நம்மள என்ன செஞ்சுக்கணும், நம்ம காப்பாத்திக்கணும். அதனாலதான் சொல்றாங்க மோகம் வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோரிக்கைகள் இருக்கலாம், ஆனா மிதமிஞ்சிய கோரிக்கைகள் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரிக்கைகள் கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாதுன்னு அப்பதான் சொன்னேன். ஆனா மிதமிஞ்ச கோரிக்கைகள் வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதி சர்வத்திர வர்ஜயத். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எல்லாமே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த விஷயமும் அதிகப்படியா இருக்கக்கூடாது. அதனால சொல்லிட்டாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சும்மாவா அது? பாருங்க, அமிர்தம் அமிர்தம்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கும்? அதனால எல்லாமே இருக்கலாம், ஆனா அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அததான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். அதாவது மாகா மோகா வேஷம் சொல்றாங்க. அதாவது மோகத்துல அதாவது ஆவேசம் இருக்கக்கூடாது, அதிகமான பற்று இருக்கக்கூடாது, எல்லைக்குள்ள இருக்கணும். கோரிக்கைகள் வந்து எல்லையை மீறி இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி நம்மளுடைய கோரிக்கைகள் இருக்கக்கூடாது. நம்மளால நம்மளுக்கு எவ்வளவு இது பண்ண முடியுமோ, நம்மளோட ஆசை வந்து ஒரு அளவோட இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்போம். சோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா அதி சர்வத்திர வர்ஜயத். அளவுக்கு மீறி என்ன இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. அப்போ கோரிக்கைகள் இருக்கலாம். கோரிக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு அவசியம், மிக 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 அவசியம். கோரிக்கைகள் இல்லாம செயல்கள் செய்யாம நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு முன்னேற்றமே இருக்காது. ஆனா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதி சர்வத்திர வர்ஜயத்தை. அதாவது மிதமிஞ்சிய ஆசைகள், கோரிக்கைகள் நம்மளுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப 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 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம எந்த ஒரு இதை ஆசைப்படும் போது நம்மளுக்கு வந்து சொல்லணும் நம்மளுடைய இது. ஆமால, இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைக்கு மீறிய ஆசை, நமக்கு அது ஓகேயா இல்லையா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆசைப்படும் போது கண்டிப்பா நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம். குடங்களை திருப்பி பார்த்தோம். மெயினா கோரிக்கைகள் பார்த்தோம். நல்லதோ கெட்டதோ செயல்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்டர்ஸ். உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலையில இவ்வளோ அழகான ஒரு நம்மளுடைய சாரோட எப்படி சொல்றது, ஒரு ஆன்மீக ஞானத்தை நம்ம வாங்கியிருக்கோம். உங்களோட சேர்த்து நானும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். ஸோ நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.